கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு 2 கவலைகள் இருக்கும். ஒன்று, இந்த ஜன்மாவை எப்படி ஓட்டப் போகிறோம் என்கிற கவலை, அதாவது தேக யாத்திரை பற்றிய கவலை. இரண்டாவது, அடுத்த ஜன்மாக்களில் நாம் என்னவாக பிறக்கப் போகிறோம் என்கிற கவலை, அதாவது ஆத்ம யாத்திரை பற்றிய கவலை. இவற்றில் தேக யாத்திரை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் அது கர்மத்துக்கு அதீனமானது. இவன் பிரயத்தனப்பட்டாலும் பிரயத்தனம் செய்யாமல் இருந்தாலும் எது இவனுக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும், அது மட்டும்தான் கிடைக்கும். அதனால் தேக யாத்திரை பற்றி யாருமே கரைய வேண்டியது இல்லை. ஆத்ம யாத்திரை பற்றி மற்றவர்கள் கவலைப்படலாம். பிரபன்னன், அதாவது மோட்சத்துக்காக எம்பெருமானிடம் சரணாகதி செய்து விட்டவன் ஆத்ம யாத்திரை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் அடுத்த ஜன்மா என்று ஒன்று இவனுக்கு கிடையாது. இவனுக்கு மோட்சம் நிச்சயம். அதனால் இவன் நிர்பயனாக காலம் தள்ளலாம். அந்த மோட்சத்தை தருகிற பொறுப்பு இனி பகவானுடையது. அதனால் இவன் நிர்பரனாக இருக்கலாம். ஆகவே இந்த உபய யாத்திரை, அதாவது தேக யாத்திரை பற்றியோ ஆத்ம யாத்திரை பற்றியோ இந்த பிரபன்னன் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. பிறகு சரீரத்தோடு இங்கே இருக்கிற காலத்தில் என்னதான் செய்வது என்றால், இச்சரீரம் போகும் வரையில் மன மகிழ்ச்சிக்காக ஸ்ரீபாஷ்யகாரர் நியமித்தபடி ஸ்ரீபாஷ்யாதிகளை வாசித்து பிரவர்த்திப்பித்தும் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளை சொல்லிக் கொண்டும் பிறர் சொல்ல கேட்டுக்கொண்டும் தங்கள் பொழுதுகளை கழிக்க வேண்டியது. கோவில்களில் அர்ச்சாவதார மூர்த்தியாகவும் நம் அகத்தில் கிரகாட்சியாகவும் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய பிரீதிக்காக ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியங்களை சாஸ்திரத்தில் சொன்னபடி செய்து கொண்டு இருக்க வேண்டியது. அப்படி கைங்கரியங்களை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு உதாகரணமாக திகழ்பவர் ஸ்ரீ பரதாழ்வார். ஸ்ரீராமனிடமிருந்து பாதுகைகளை பெற்றுக்கொண்ட பரதர் அயோத்தியில் இருக்கும் அரண்மனைக்கு சென்று ராஜபோகத்தை அனுபவிக்காமல் நந்தி கிராமத்துக்கு சென்று அங்கு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். அவர் ராஜசிம்மாசனத்திலே பாதுகைகளை ஏலப் பண்ணி பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்து தான் ஒரு ராஜ சேவகனை போல ஆட்சி நடத்தி வந்தார். அவர் எப்படி ஆட்சி நடத்தினார் என்பதற்கு இப்பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம்.
ததாஹி யத்கார்யமுபைதி கிஞ்சிதுபாயனம் சோபகிருதம் மஹார்ஹம் சபாதுகாப்யாம் பிரதமம் நிவேத்ய சகார பశ్చాத் பரதோ யதாவது. ராகவனுடைய ஸ்தானத்திலே அவருடைய பாதுகைகளை ஏழப் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் செய்கையில் அந்த பரதர் எந்த காரியம் செய்தாலும் சரி, லௌகீக காரியமோ அல்லது வைதீக காரியமோ எது செய்தாலும் சரி, துஷ்டர்களுக்கு தண்டனை வழங்கும் பொழுதும் சரி, சிஷ்ட பரிபாலனம் பண்ணும் பொழுதும் சரி, சிற்றரசர்களால் கட்டப்பட்ட கப்பம் முதலியவற்றையும் சரி, எது வந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அதை முதலில் பாதுகைகளிடம் விஞ்ஞாபித்து விட்டு பிறகு சாஸ்திரத்தில் விதித்தபடி காரியங்களை செய்தார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதலாவது, நம்முடைய வாழ்க்கைக்காக என்று எண்ணி நாம் பொருள் ஈட்டக்கூடாது. பகவத் ஆராதனத்துக்காக என்று எண்ணியே சம்பாதிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சம்பாத்தியத்தை, அதாவது சம்பளம் வாங்கின அன்று முதலில் பெருமாளிடம் சமர்ப்பித்து பிறகே செலவு செய்ய வேண்டும். மூன்றாவது, எந்த பொருள் புதியதாக வாங்கினாலும் சரி, உதாரணத்துக்கு புதியதாக நகை வாங்கினால் முதலில் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வெள்ளி பாத்திரமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிறகுதான் அவற்றை உபயோகப்படுத்த வேண்டும். வெள்ளி தங்கம் மட்டுமல்ல, காய்கறி வாங்கினாலும் சரி, பழம் வாங்கினாலும் பால் வாங்கினாலும் விலை உயர்ந்ததோ அல்லது விலை தாழ்ந்ததோ எதுவானாலும் சரி, முதலில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது, பரதாழ்வார் செய்தது போல நாம் செய்ய நினைத்து இருக்கிற காரியங்களை எம்பெருமானிடம் விஞ்ஞாபித்து விட்டே செய்ய வேண்டும். பெருமாளிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அர்ச்சாவதாரத்திலே அவர் அனுமதி முதலியவைகளை செய்ய மாட்டாரே என்றால், அந்த ஸ்ரீராம பாதுகைகளும் அனுமதி முதலியவற்றை செய்யாவிட்டாலும் எப்படி பரதர் எல்லாவற்றையும் விஞ்ஞாபித்தாரோ அதுபோல நாமும் ஒவ்வொன்றையும் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியம் சபலிதமாகும். கடைசி, சாஸ்திரங்களில் விதித்தபடிதான் காரியங்களை செய்ய வேண்டும். தர்மத்துக்கு விரோதமான காரியங்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது. ஸ்ரீமதே ஸ்ரீவரத தாதையார்ய மகா தேசிகாய நமஹ.